பிரைஸ் தி லார்ட். யோவேல் 2வது அதிகாரம் 18வது வசனத்துல இப்படி ஒரு வார்த்தை இருக்கிறது பாருங்க. கர்த்தர் தமது தேசத்திற்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். எதுக்கு நம்ம கவலைப்படணும்? ஏன் உட்கார்ந்து பயந்துட்டு இருக்கணும்? நமக்கு ஒரு கர்த்தர் உண்டு. அவர் தம்முடைய தேசத்திற்கு, அந்த தேசத்தின் மேல வைராக்கியம் கொண்டு, அதாவது தம்முடைய தேசம்னா வெறும் இஸ்ரவேல் தேசம்னு நினைச்சிடக்கூடாது. அவருடைய பிள்ளைங்க எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ, அவர் எந்த தேசத்தெல்லாம் உருவாக்கினாரோ எல்லாம் அவருடைய தேசம்தான். அந்த தேசத்திற்காக அவர் வைராக்கியம் கொள்கிற ஒரு தேவன். வைராக்கியம் கொள்கிறது மாத்திரமல்ல, அங்க இருக்கிற ஜனங்களை பாதுகாத்து அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிற நல்ல தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அவர் நம்ம கூட இருக்கும்போது எதுக்கு பயப்படணும்? எதை குறித்து கவலைப்படணும்? சகலத்தையும் அறிந்திருக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையை வளமாய் மாற்ற அவர் வல்லவர். உங்க வாழ்க்கையை மாத்திரம் சும்மா விட்டுருவார் நினைக்கிறீங்களா? இல்லை உங்களை கைவிட்டுருவார் நினைக்கிறீங்களா? பயப்படாதீங்க. அவர் உங்களை போஷிப்பார், உங்களை தாங்குவார், உங்களை தேற்றுவார். நீங்க இன்னைக்கு அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் மாறும். உங்க கண்ணீர் எல்லாம் மாறும். நீங்க உங்களை வாழ்ந்து இருக்க செய்வார். விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.